ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அமுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கூட வந்து 2 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் கார்த்திக் அண்ட் இவங்க வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டி நம்ம காயத்ரி அக்கா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜிபி வண்டர் வேர்ல்டு. அதாவது விஜிபியில் ஸ்னோ கிங்டம் மெரைன்லாம் இருக்குது. இது வண்டர் வேர்ல்டு வந்து ரொம்ப புதுசாக திறந்துருக்காங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே திறந்துருக்காங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குன்ற நான் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லி நம்பி நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, இப்போ இங்கே வந்திருக்கோம். ஃபுட் கோர்ட்டில் வி ஹேவ் காட் சம் பிரியாணி, சிக்கன் விங்ஸ், அதுக்கப்புறமா சம் பெவரேஜஸ். பாட்டமில் நீங்கள் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த 0.5 எக்ஸ்ட்ரா இல்லை, இதெல்லாம் கவர் மைக் போட் பண்ணுவோமா?
hope to take you home. Oh, 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 love you so, 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 so. The way வந்தவொடனே நல்லா ஃபுல் கட்டியாச்சு பிரியாணி ஜூஸு கீஸுன்னு சொல்லி இப்போ வந்து ஃபஸ்ட் ரைட் நம்ம போக போகிறோம். இந்த மேலே கீழே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இதான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற ரைடு. வாங்க போகலாம். எப்படியோ அந்த ரங்கராட்டம் சுற்றுறதை வந்து எப்படியோ முடிச்சிட்டேன். ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. மேலே கீழே போயிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஆனால் போனால் அங்கே ரொம்ப பயமாலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே நீங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பஞ்சி ஜம்பிங் மாதிரி கீழே மேலே அப்படியே பொசுக்குன்னு மேலே பறத்து விட்டுரும். இதுக்கு நான் போகல, பட் காயத்ரி அக்காவும் என் வைஃபும் போகிறாங்க. ஸோ அவங்க லைனில் நின்றுருக்காங்க பாருங்கள் 2 பேரும். ஸோ இவங்க 2 பேரும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதுவும் என்னென்ன ரீலில் கனெக்ட் பண்ணி போகிறேன். பார்க்கலாம் யார் ஹைட்டாக போகிறாங்கன்னு. வாங்க. நம்ம காயத்ரி அக்கா வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறாங்க. அக்கா எப்படி இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? கிட்ட வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லெட்ஸ் see. இதுக்கு முன்னாடி இது மாதிரி போயிருக்கீங்களா? நோ, போனதே இல்லை. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷூர், ட்ரை பண்ணலாம். மாதிரி இதுக்கு முன்னாடி இது மாதிரி போயிருக்கியா? இல்லையே. எப்படி ஃபீல் பண்ணுற? பயமாக தான் இருக்குது, பட் மீறி போவோம். பார்க்கலாம் வாங்க. கிட்ட வர பயமாக இருக்குது. வாய்க்கில கூப்பிட்டாச்சு. எவ்வளோ முடியுமா ஸ்பீடாக விடுங்க. கண்ணை மூணு அப்புறம் எதுக்கு போற? கண்ணு மூடாது, நீ கண்ணு தர. அவங்க வராங்களா சொல்லு. இதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது.
பேசுறா ரொம்ப சிரிக்கிற அப்படியே குதிங்க அதில். நடந்து போற நடந்தான் போங்க போங்க. அடுத்து போங்க போங்க போங்க. சென்ட்ரல் காலேஜ் கரெக்டா ஓட காலேஜ். அது சுத்தம் தான் பார்த்து. அதான் டேஞ்சர். தேர்ட் தான் டேஞ்சர். போங்க போங்க போங்க. அவ ஈஸியா போ. அப்படி போ. அக்கா இப்படி உடம்பு ட்விஸ்ட் பண்ணுங்க சைக்கிள் மாதிரி. இப்போ கால் வச்சு போங்க. அப்படியே வச்சு ஓடிடுங்க. ஓடுங்க டக்குனு ரன். என்னால் முடியும். அவ்வளோதான். ஒரு வழியாக இந்த விஜிபி ஒண்டர் வேர்ல்டை முடிச்சிட்டோம். காலையிலேருந்து ஒரு மணிக்கு வந்தாலே போதும். 8 மணி வரைக்கும் நம்ம ஒரு 7 ஹவரில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நாங்கள்லாம் வாட்டர் பேஸ் மட்டும் போகல, ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. இது வந்து ரொம்ப பெரிய தீம் பார்க் கிடையாது. இந்த குயின்ஸ்லேண்ட் எம்ஜிஎம் நடந்து போகிற மாதிரி ரொம்ப குட்டி தான். ஒரு 10-15 ரைட் மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த ட்ராம்போலின் இந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 1 hour பேசன் பண்ணலாம். ஐ திங்க் பெட்டர் டு கம் இன் வீக் டேஸ்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நின்று போகிறதுனால டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பஞ்சரேட் போனோம். ஒரு 3-3:30 போகும்போது ஒரு ½ hour கிட்ட அதுலேயே வேஸ்ட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 4 to 5 ரைட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து வெயிட் பண்ணியே போச்சு. இதே நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் இருக்காது. என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த டைம் சேவ் பண்ணலாம். எண்டிங்கில் அழகான மழை நல்ல காற்றோடு முடிஞ்சுது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டே. ஐ டூ ரெக்கமெண்ட் நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துருச்சு. இப்போ கேப் வேறு புக் பண்ணோம். மழை பெய்யும்போது கேப் வந்து வலை நம்ம ஏற்றிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரணும். கேபு கிடைக்கலன்னா சேராட்டை ஏரியா மாறிடுங்க. அப்புறம் அங்கே கேப் வரும். ஷேர் ஆட்டோ அவங்க சும்மாவே சிரிப்பாங்க. இந்த விஜிபிலேருந்து ஒரு வழியாக ஷோலிங்கலுக்கு வந்தாச்சு. ஷேர் ஆட்டோவில் ஆளுக்கு 30 ரூபா கேட்டான். ஸோ 120 ரூபா பே பண்ணி இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம சுபாக்கா வீட்டுக்கு போனோம். சுபாக்கா வீடு வந்து கீழ்கட்டலில் இருக்குது. இங்கேருந்து ஒரு கேபு கிடைக்கும். ஆனால் நாங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணணும். ரோடு எல்லாம் சேரு